குருனால முழு சுப கிரகம்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு சில லக்னத்துக்கு வந்து பாவியாகவும் செயல்படுவார். சொல்லிக் கொடுப்பவர்கள், நம்ம போதிப்பவர்கள் குருங்கிற கிரகத்தோட குழந்தைகள் ரீதியான மன அழுத்தம், ஏமாற்றம், இல்லை சொல் பேச்சு கேட்கல, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் உனக்கு கிரகங்கள் சரியில்லையா, கவலைப்படாத. வாஸ்து நீ சரியாக அமைச்சிக்க. இந்த பஞ்சபூதங்களை காம்பவுண்ட் அமைக்கும் போது ஒரு கைட்டான கிழக்கு பக்கம் ஒரு கைட்டான காம்பவுண்ட் அமைச்சிட்டாலும் சிக்கல் ஏற்படுத்திடும். சில பேர் வந்து பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற குரு பெயர்ச்சி எத்தனை பேருக்கு மாற்றங்கள் தரும், எத்தனை பேருக்கு இன்னும் கவலையை அதிகப்படுத்தும், அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு என்கிற கிரகம் கெட்டு போயிட்டாலோ இல்லை பலம் இழந்துட்டாலோ அதை எப்படி நம்ம பலப்படுத்தலாம், இன்னும் லைஃப் ஃபுல்லாக அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்காக ஜோதிடர் வெற்றி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் எப்போவுமே பாசிட்டிவாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம். கல்யாணத்துக்கு காரணம், குழந்தைக்கு காரணம், பணத்துக்கு காரணம், இப்படி எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லப்படுது. ஒருவருடைய ஜாதகத்தில் எல்லாருக்குமே இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு வாழ்நாள் பூரா அது ஒரு கவலையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக குரு வந்து குரு பார்க்க கோடி புண்ணியம். குருனால முழு சுப கிரகம்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு சில லக்னத்துக்கு வந்து பாவியாகவும் செயல்படுவார். அது ஜாதகத்தை பொறுத்து. பொதுவாக பார்த்தோம்னா குருங்கிறது சுப கிரகம். அவர் பார்வை வந்து சிறப்பு செய்யும். குரு பார்க்க கோடி புண்ணியம், ஓடி போனவங்க 9 குரு, இப்படியான ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் வந்து பொதுவாக குருங்கிறது வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குழந்தை ஆசிரியர், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். எந்த படிப்பாக இருக்கட்டும், ஒரு சிலம்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சொல்லிக் கொடுப்பவர்கள், நம்ம போதிப்பவர்கள் குருங்கிற கிரகத்தோட அங்கத்தில் வந்துடுவாங்க. இப்போ இந்த குரு வந்து நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்குது, 1 5 9 இருக்குது, இல்லை உச்சம் ஆட்சி பெற்றிருக்குது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஒரு யோகம். அது நமக்கு நல்ல குரு கிடைக்கிறதோ, நல்ல வழிகாட்டி கிடைக்கிறதோ, குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெருமை கிடைக்கிறதோ, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் இப்படியாப்பட்ட குரு வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6 8 12ங்கிற மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்ந்தா அது வந்து குரு முடக்கம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இந்த குரு முடக்கங்கிறத நம்ம இந்த இடத்துல எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, குழந்தைகள் வகையில் அதிகமான மனக்கவலை இருக்கும். ஒன்று குழந்தை கிடைக்கிறது லேட் ஆகலாம், இல்லை குழந்தை கிடைச்சும் சரியாக படிப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்கள பற்றி வேறு ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கவலைப்படுற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இந்த குரு வந்து இந்த மறைஞ்சிருக்க ஒரு அமைப்பில் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதை வந்து சரி பண்ணிக்கணும். இது இந்த 6 8 12ல் மறைஞ்சா மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது விதிகள் இருக்கா? இல்லை, பொதுவாக 6 8 மறைவு ஸ்தானம். இது வேற ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா கேதோட சேர்ந்துருக்கக்கூடாது. அதாவது கேதோடு சேர்ந்துருக்கக்கூடாதுன்னா குருவுக்கு வந்து அடுத்தது வந்து கேது இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்த கட்டத்தில் கேது இருக்கு. கேது நோக்கி குரு சஞ்சரிக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. குரு வந்து கேது கடந்துட்டாருன்னா நல்லது. அப்போ குருவோட கேது சேர்ந்திருந்தாலும் இந்த பாதிப்புகள் கொடுக்கும், கவலைகளை கொடுக்கும். குழந்தைகள் ரீதியான மன அழுத்தம், ஏமாற்றம், இல்லை சொல் பேச்சு கேட்கல, இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மொத்தத்தில் இப்போ இந்த 6 8 12 மறைஞ்சிருக்கும் போது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், பொதுவான நிவர்த்தி கேட்டோம் அப்படின்னா குழந்தைகள் காப்பகம் மூலம் இருக்கும். நம்ம பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச இடத்துல குழந்தைகள் காப்பகம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து வியாழக்கிழமை அன்று வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாச்சும் நம்மளால் இயன்றதை செய்யலாம். நம்மளால் இயன்றதை செஞ்சுட்டு வரும்போது அது வந்து நமக்கு வந்து அந்த குரு வந்து பாசிட்டிவாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து அதோடைய கல்விக்கு உதவி செய்யலாம். இல்லை வந்து ரொம்ப ஏழ்மையான குழந்தைகள் இருக்கும். இந்த ரோட்டோரத்துலாம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டு செஞ்சு கொடுக்குறது, இது எல்லாம் செய்யும்போது இந்த குரு வந்து பாசிட்டிவாக மாறி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நிச்சயமா. அதே மாதிரி வந்து பொதுவாக வந்து இப்போ ஜாதகத்தில் குரு வந்து மறைஞ்சிருச்சு, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதே மாதிரி சிறு சிறு பரிகாரம் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதோ, இல்லை குழந்தைகள் எந்த கவலை இருந்தாலும் அது குறைகிறதோ நடக்கக்கூடிய அமைப்பு ஜாதக ரீதியாக உண்டு. ஓகே, சில பேருக்கு எனக்கு நான் பிறந்த நாள் நட்சத்திரம் எதுவுமே தெரியாது. இது ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் எனக்கு அந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க தெரியாது. ஒரு வீட்டில் இந்த அமைப்பு இருந்தால் இது இந்த குரு நீசம் பெற்றிருக்கு, 6 8 12ல் மறைஞ்சிருக்கு, கேத்துவோட சேர்ந்துருக்குங்கிறதுக்கு ஒரு வீட்டினுடைய வாஸ்துவானது என்ன மாதிரி தவறுகள் இருந்தால் அவங்களுக்கு ஜாதகத்தில் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? அவங்க வீட்டில் பார்க்கும்போது வந்து அவங்க வடக்கு திசை தான் குருவை குறிக்கக்கூடிய திசை. அதாவது கிழக்கு சார்ந்த வடக்கு இந்த பகுதி வந்து குருவை குறிக்கக்கூடிய திசை. இந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து சில பாதிப்புகள் இருக்குது. அதாவது வந்து ஒரு அதிகமான வெயிட்டை பாரமாக வச்சுருக்க மாதிரி சில விஷயத்தை வச்சுருக்காங்க. அதை வந்து சரியாக போய் அதை மாற்றி அமைச்சு அது சில மாற்றம் பண்ணதுக்கு பிறகு அவங்க குழந்தை வந்து அற்புதமான ஒரு சூழ்நிலை மாறுது. அவங்களுக்கு அவங்கள பற்றி கவலையை விட்டு அவங்களோட வாழ்க்கை வந்து வேறு மாதிரியாக நல்ல விதமாக திசை மாறி போகிறத உணர்றாங்க. ஓகே, அப்போ வந்து ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும், ஜாதகம் இல்லைன்னாலும் குழந்தைய பற்றி கவலை இருக்குது, அது சரி பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட வட கிழக்கு திசையை
கவனித்து பார்த்தா போதும். அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வித்தை வந்து வாஸ்துல உண்டு. இப்ப சில பேருக்கு கிழக்கு பார்த்த வீடு இருக்கும் பொழுது இந்த வடக்கும் தெற்கும் செவுரால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பாதிப்புன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன செஞ்சா அந்த இடத்துல அந்த பாதிப்புக்கான விஷயங்கள் குறையும்? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அந்த அடப்பட்ட இடத்துல ஒரு ஒரு பெரிய ஜன்னல் வைக்கிறது ஓப்பன். அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது. இதே மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதான் அந்த வீட்டினுடைய குழந்தையை குறிக்கக்கூடிய திசைங்கிறதுனால அந்த இடத்துல வெளிச்சம் கரெக்டாக அமைச்சிட்டோம் அப்படின்னா இதான் அவ்வளோதான் சிம்பிள். அந்த குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிக்கும், சொல் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். இல்லை குழந்தைகள் இல்லை, குழந்தை கிடைக்கிறது தடையாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் போய் கூட நிறைய பேர் குழந்தை கிடைக்கிறது இல்லை, ஹெல்த்துக்கு பாதிக்கப்படுத்ததோ குழந்தை கிடைக்கிறது இல்லை. அது அத்தனை விஷயமும் வாஸ்துல மூலம் சரி பண்ண முடியும். நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் அல்ல. ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கா தம்பி, கவலைப்படாத, உனக்கு நான் இன்னொரு வித்தையை சொல்லி தரேன், வாஸ்துங்கிற ஒரு கலையை சொல்லித்தரேன், இதில் உனக்கு கிரகங்கள் சரியில்லையா, கவலைப்படாத, வாஸ்து நீ சரியாக அமைச்சிக்க, இந்த பஞ்சபூதங்களை உனக்கு கைகட்டி வேலை செய்கிற அளவுக்கு அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தெளிவையும் தீர்வையும் கட்டாயம் கொடுக்கும். இப்போ நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறேன். அவங்க குரு வந்து குழந்தை சரியில்லை, ஜாதகத்தில் குரு பாதிப்பு இருக்குது. அப்போ குழந்தை வந்து சொல் பேச்சு கேட்கல, ஒழுங்காக படிக்கலை, இதே மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு குற்றச்சாட்டு. என் பிள்ளை படிப்பானா, சொல் பேச்சு கேட்பானா, இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது. அதாவது அதிகமான வெயிட் வந்து வச்சுருக்காங்க. அந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இப்போ அந்த குழந்தை வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்குது. ஆச்சரியமான விஷயம். எப்படிங்க இது நடக்குது? அந்த ஆட்டோவில் வந்து கண்ணாடி திருப்பினா இப்படி வண்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. அதேமாதிரி கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல வந்து ஒரு நீர் சார்ந்த ஒரு விஷயங்களை பயன்படுத்துறது. இப்போ வந்து மீன் வளர்ப்பாங்க சில பேர், ஆனால் அது வெயிட் இல்லாமல் சின்னதாக இருக்கணும். அதேமாதிரி சில வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பூ வச்சு போட்டு வைப்பாங்க. அதேமாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யும்போது அது ஒரு பாசிட்டிவாக வேலை செய்யும். ஓகே, இந்த வடகிழக்கு மூலை. ஏன்னா வடகிழக்கு மூலையில் தான் ஒருத்தவங்களுடைய எதிர்காலம் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு இருக்குது. இந்த குழந்தை ஒரு வீட்டுக்கு போகிறோம், இந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், வடகிழக்கு மூலையை கவனித்து பார்த்தாலே போதும், கரெக்டாக சொல்லிடலாம். இந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் இப்படி தான் இருக்காங்க, இவங்களோட வளர்ச்சி இப்படி தான் இருக்கும், நிச்சயமாக நல்லா வந்துடுவாங்க, வடகிழக்கு நல்லா இருக்கா, கவலைப்பட வேண்டாம். ஈசானிய மூலை சரியாக இருந்தால் ஈசனுடைய அருள் கிடைக்கும், ஈசானிய மூலை சரியாக இல்லை அமைந்தால் ஈசனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் ஜன்னல் வச்சுருப்பாங்க, ஆனால் அது எப்போவுமே மூடி தான் இருக்கும். மூடி வச்சுருப்பாங்க, சரி ரைட்டு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஜன்னல் வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை ஓப்பனாக திறந்து வச்சுருக்கணும். ஓகே, தினமும் காலையில் திறந்து வச்சுட்டு இரவில் வேணால் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய நேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்குது ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். நிச்சயமாக கரெக்டு. இப்போ சொல்லுவாங்க, நான் வந்து வாஸ்துபடி வந்து வீடு கட்டியிருக்கேங்க, ஆனால் பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துபடி வீடு கட்டிருக்கீங்க, ஆனால் சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, இப்படி சொல்கிறீங்களா, இப்போ ஜன்னலை மூடி வச்சுருப்பீங்க, அடைச்சே வச்சுருப்பீங்க, இதெல்லாம் வந்து தவறான விஷயம். அது வாஸ்துபடி வீடு கட்டியிருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி வந்து நம்ம வந்து நிர்வகிக்கிறோம், எப்படி ஃபாலோ பண்ணுறோம், எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது 100% வந்து அற்புதமாக வேலை செய்யும். இப்போ அதேமாதிரி வந்து நம்ம நிறையா வீட்டுக்கு வாஸ்து பார்க்கும்போது கிழக்கு சார்ந்த பகுதியில் வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்கிறத வந்து நான் உணர்ந்திருக்கேன். என்ன மாதிரி பாதிப்புகள்? கிழக்கு திசையை வந்து அடைச்சி வச்சிருக்கிறது. அடைச்சி வச்சிருக்காங்கன்னா அதாவது அதை ஜன்னல் மூடி வச்சு, இல்லை கதவை வந்து சில வீடு வந்து அந்த பக்கம் உள்ள கதவை யூஸ் பண்ணாமல் வேற ஒரு கதவை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கதவை அடைச்சி வச்சிருப்பாங்க. கிழக்கு பக்கம் உள்ள கதவை அடைச்சி வச்சுட்டு வேற ஒரு பக்கத்தில் உள்ள கதவை யூஸ் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதேமாதிரி வந்து அதிகமான பாரத்தை வச்சிருக்குது. அந்த இடத்துல வந்து படிக்கட்டு அமைக்கிறது, அந்த இடத்துல வந்து லெட்டின் பாத்ரூம் அமைக்கிறது, இதேமாதிரி நிறைய மிஸ்டேக்கள் வந்து அந்த வடகிழக்கு நிறைய பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வீட்டோட ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டோட ஆண்கள் யார், மூத்தவங்க யார், அந்த வீட்டோட ஆண்மகன் யார், தலைவன் யார், அவங்க மேலே வந்து ஃபஸ்ட்டு கை வைக்கும். என்ன மாதிரி பாதிப்பு? ஏதோ ஒரு வகையில் அவங்க மன அழுத்தத்தை சந்திக்கிறதோ, நிம்மதி இல்லாத ஒரு விஷயத்தை சந்திக்கிறதோ, தவறான முடிவுகள் எடுத்து நிறைய லாஸ் பண்ணுறதோ, சில வந்து குடிக்கு அடிமையாகிறதோ, இதுமாதிரி விஷயங்கள், அதுமாதிரி குடும்பத்தை வந்து அக்கறை இல்லாமல் போகிறதோ, விரக்தி மனப்பான்மை வாழ்கிறது, சாமியார் தனமாக போகிறது, குடும்பத்தின் மேலே பாசம் குறையுது, இதுமாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் தான் வந்து ஆணை குறிக்கிற ஒரு பகுதி கிழக்கு திசை. அப்போ அந்த திசை சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள தலைவன் வந்து பாதிப்பாங்கன்னு அர்த்தம். தலைவன் மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் பாதிக்கும். சரியாக படிக்காமல் போகிறது, சொல் பேச்சு கேட்காமல் போகிறது, ஏதாச்சும் ஒரு ஹெல்த் ரீதியான பாதிப்பு போகிறது. நிறைய ஆர்டிசம் குழந்தைகள்லாம் வந்து வடகிழக்கு மூலம் பாதிக்கிறது மூலம் தான் நடக்குது. வடகிழக்கு சரியாக அமைஞ்சால் சூப்பர்.
இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய வாசல் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். ஆனாலும் அவங்க வீட்டில் நீங்கள் குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்குது. ம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிழக்கு பார்த்த வாசல் தான் வச்சுருக்கோம் கரெக்டாக, ஆனாலும் எங்களுக்கு பாதிப்பு இருக்கே. இப்போ அதான் வந்து வாஸ்துங்கிறது வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நேரடியாக போய் ஒரு விஷயத்தை உணர்ந்து சொல்லும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் காரணம் அப்படின்னா, சுற்றுச்சூழலையும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நம்ம கரெக்டாக பதிவு வச்சுருப்போம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வராத அளவுக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். நம்ம வீட்டை ஒட்டியே பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க. அப்போ அது வந்து அந்த சூரியனுடைய பார்வையை, சூரியனுடைய வெளிச்சத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து தடுத்துரும். இப்போ கிழக்கு பக்கம் பாதை வச்சும் அது பெரிய பயன் இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி வந்து ஒரு காம்பவுண்ட் அமைக்கும்போது ஒரு ஹைட்டான கிழக்கு பக்கம் ஒரு ஹைட்டான காம்பவுண்ட் அமைச்சிட்டாலும் சிக்கல் ஏற்படுத்திடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, கிழக்கு பக்கம் வீடு கட்டியிருப்பாங்க, வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு பெரிய காம்பவுண்ட் அமைச்சிருவாங்க, நல்ல உயரமான காம்பவுண்டு. அதுவும் சட்ட சிக்கல் ஏற்படுத்தும். அப்போ வடகிழக்க நேராக அப்படியே கவனிக்கும்போது மற்ற விஷயங்களையும் கவனித்து பார்க்கும்போது தான் கரெக்டான நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை தீர்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி பில்டிங் இருந்தாலும் ஹைட்டான லெவலில் வந்து மதில் சுவர் அமைச்சாலும் நிறைய சிக்கலை பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து கிழக்கு பக்கம் உயரமான மதில் சுவர் அமைச்சதுக்கு பிறகு நிறைய சிக்கலை சந்திச்சிருக்காங்க. இப்போ நான் போய் பார்க்குறேன், இந்த மதில் சுவர் எப்போ கட்டினீங்க? இப்போது கட்டி ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்துல தான் உங்கள் குடும்பத்தில் நிறைய சிக்கல் பிரச்சனைகள், ஆணுக்கு இந்த வீட்டில் உள்ள மூத்த ஆண்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் கரெக்டாக 6 மாதமாக இருக்குது. அப்போ இது கட்டும்போது கட்டுறது வந்து கவனமாக கட்டணும். கிழக்கு திசை வந்து வடக்கும் உயரம் கம்மியாக இருக்கணும். எப்போதுமே மதில் சுவர் அமைக்கிறதுல கூட நிறைய விசேஷங்கள் இருக்குது. கிழக்கும் வடக்கும் உயரம் கம்மியாக இருக்கணும். உயரமாக கட்டிட்டா அந்த சூரியனுடைய அனுகிரகத்தை, அந்த வெளிச்சத்தை பெறுறதுல நிறைய பாதிப்பு வந்துடும். இதனாலே வீட்டில் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனை வரதுக்கு வரும். வாய்ப்பு. மதில் சுவர் அமைப்பதில் கூட நிறைய மாற்றங்களை சந்திக்கிறாங்க. பிரச்சனையோ ஏற்றத்தையோ இறக்கத்தையோ மதில் சுவர் கூட கொடுக்கும். அதுதான் விஷயமே. வாசல் எல்லாம் கரெக்டாக வச்சு ஜன்னல் எல்லாம் வச்சு மதில் வெளிப்புற சுவரை உயர்த்திட்டாங்கன்னு உயர்த்திடுறாங்க. வச்சுங்க காம்பவுண்டு, அது வந்து சிக்கல் தான். எப்போ உயரமாக அமைக்கிறாங்களோ அப்படின்னு சிக்கலை உருவாக்கிடும். நிச்சயமாக அந்த வீட்டில் ஆண்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆண் குழந்தைக்கோ ஆண்களுக்கோ பாதிப்பு இருக்கும். சிலர் வந்து வீடு கட்டும்போதே மதில் சுவர் உயரமாக கட்டிடுவாங்க. கட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிக்கல். இப்போ அதே மாதிரி கட்டும்போது என்ன பண்ணணும்னா, தெற்கும் மேற்கும் வந்து அதை விட உயரமாக கட்டணும் மதில் சுவர். அப்படி கட்டும்போது இது கொஞ்சம் பாசிட்டிவாக மாற வாய்ப்பு இருக்குது. இதை விட அது இன்னும் பெருசாக இருக்கணும். ஆமாம், ஒன்று சின்னதாக்கணும்னா ஒரு பெரிய கோடு சின்னதாக்கணும்னா பக்கத்தில் அதை விட ஒரு பெரிய கோடு போடணும். இது எல்லாமே வாஸ்துவில் உள்ள சின்ன சின்ன சூட்சமங்கள். இதை சரியாக ஃபாலோ பண்ணும்போது நிறைய மாற்றம் இருக்குது. நான் இப்போ ஃபாரின்லாம் போனேன்னா அங்கெல்லாம் எதுவுமே இடிக்க முடியாது, உடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்துறது. ஒரு பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இந்த இடத்துல ஒரு பொருளை மாட்டுங்க, இந்த இடத்துல ஒரு பொருள் வைங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக வச்சு 3 நாள்லேருந்து 3 மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு மாற்றம் நடந்திருக்கு. என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மை வந்து வாஸ்துனால நிறைய சாதிச்சிடலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் குருங்கிற கிரகத்தில் நம்ம துவங்கினோம். அது வந்து ஒரு வீட்டில் எந்த இடத்த ஆளுமை பண்ணுது, அங்கே தவறுகள் இருந்தால் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம்னு தெளிவாக பேசியிருக்கோம். எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. நன்றி.